அடைச்சல குட்டீஸ் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. அப்புறம் ஒருத்தர் கேட்டே இருந்தாங்க, அக்கா உங்கள் நேமே ஷாவா அப்படின்னு. என் நேமே ஷா தான்டா, என் நேம் அவ்வளோதான், அதுக்கு மிச்சம் எதுவும் இல்லைடா. ஓகேடா, உங்கள் டவுட் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகேடா சில குட்டீஸ், இன்றைக்கி யூமின்க்கு எப்பவும் போல் ஒரு ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே இவங்க போகணுமா? ஏய் இங்கே பாரு, 1 வீக்காக சொல்லிகிட்ருக்கேன் போகணுண்டி, அது ரொம்ப முக்கியமான மீட்டிங்கு. இங்கே பாருறா, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நீ என்னை விட்டு ஒரு நாள் கூட வெளியே தங்கினதில்லை தெரியுமா? ஆனால் 10 days, நீ 1 நாள் 2 சொல்கிற, 10 days சொல்கிறடா. நான் எப்படி உன்னை விட்டு 10 days இருப்பேன்? ப்ராமிஸாக முடியாது இவங்க. எங்கே பாராடே, நாளைக்கு தான் முடியாது, என்ன பண்ணுறது? எப்போவுமே அது மேக்ஸிமம் வீட்டில் இருந்தே பார்த்துருவேன். அது ஆஃபீஸில் ஒர்க்காக இருந்தால் கூட நான் வீட்டுக்கு வந்து பார்த்துருவேன்டா. இது கண்டிப்பாக நான் அமெரிக்கா போயே ஆகணும். இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதை தான் நான் உனக்கு 1 வீக்காக சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன். இப்படி போகிற நேரத்தில் குழந்த மாதிரி அழுதுட்ருக்காத ப்ளீஸ். இவங்க என்னால் ப்ராமிஸாக முடியல. டேய் நேற்று நைட்டு தாண்டா ஓகே சொன்னேன், அது ஏதோ நீ என்னை சமாதானப்படுத்தி சொல்ல வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ப்ராமிஸாக முடியல தெரியுமா? ப்ளீஸ் இவங்க நீ போகாத, என்னால் முடியலடா. இப்போ நீ போகிறேன்னு சொல்லும்போதே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி 10 நாள் இருக்க போகிற? ப்ராமிஸாக நல்லா முடியாதுடா. இங்கே பாராடே, என்னாலே தான் முடியாது. நான் மட்டும் என் கோழி கொஞ்சம் பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்துருவேன்னு நினைக்கிறியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங். இதை நான் அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால் மட்டும்தான் நான் போகிறேன். இல்லைன்னா என் கோழி குஞ்சு என் பொண்டாட்டி விட்டு நான் போவேன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு புரியுது. இருந்தாலும் உன்னை அனுப்ப எனக்கு மனசே வரல தெரியுமா? இப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் நீ போயிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? எங்கள் பறக்கொலை குஞ்சு, நீ பார்த்து சேஃபாக பத்திரமா இருந்து. உனக்காக தான் நான் ஜிஞ்சுவை வர சொல்லியிருக்கேன். நான் போனதும் ஜிஞ்சு வந்துடுவா. அது மட்டும் இல்லை, நான் போனதும் உனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு கால் பண்ணி கண்டிப்பாக பேசுவேன். புரியுதா? மேக்ஸிமம் வீடியோ கால் பண்ணலாம்டா. அதில் நம்ம 2 பேர் ஃபேஸ்மே தெரியும்ல. இன்னும் என்ன, வீடியோ கால் பண்ணால் மட்டும் எனக்கு உன்னை டச் பண்ணுற மாதிரி வருமா? உன்னோட அந்த வாசனை, உன்னோட ஃபீலிங் எனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் வீடியோ காலில் கிடைக்காது இவங்க. எனக்கு புரியுதுடா. அதுக்காக நான் போகாமல் இருக்க முடியாது. இங்கே பாரு, இன்னும் ஃப்ளைட்டுக்கு 1/2 hour தான் இருக்குது. நான் எப்படியாவது போகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா கோழி குஞ்சு. இவங்க இந்த பூனைக்குட்டி மூஞ்ச பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? இங்கே பாரு, நானும் உன்னை பார்க்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன். அது உனக்கே தெரியும். ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறோம்டா. அதனால தான் அப்படி இருக்குது. என்னால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். அடிக்கடிக்கு நம்ம பேசுவோம், புரியுதா? சரி, நீ இப்போ என்ன ஹக்கை பிரேக் பண்ணனா தான் நான் இங்கேருந்து போக முடியும். நீ இப்படியே ஹக் பண்ணிட்டுருந்தா நான் எப்படி போவேன்? இன்னும் ஒரு 2 minutes கட் பிடிச்சிக்கிறேனே. டேய் 2 minutes சொல்லி 2 hours நான் கட்டி பிடிச்சிட்ருக்கேன். டேய் ஹக்கை பிரேக் பண்ணுறா, இன்னும் 1/2 hour தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே இவங்கியோட மேனேஜர் வராங்க. சார், ஃப்ளைட்டுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். எல்லாம் கண்டிப்பாக ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோம். வந்துட்டேன். இங்கே பாரா கோழி குஞ்சு, ப்ளீஸ் இங்கே பாரு, நானும் நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறியோ அதை விட அதிகமாக மிஸ் பண்ணுவேன். புரிஞ்சுக்கோ. இப்போ நான் போய் தான் ஆகணும், புரியுதா? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கும் தான்டா. ஐ லவ் யூடா கோழி குஞ்சு. ஐ லவ் யூ டூடா பூனைக்குட்டி. சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் நான் அடிக்கடிக்க கால் பண்ணுறேன். அனாவசியமாக வெளியே போயிட்டுருக்காத. தெரியாதவங்க கூடலாம் பேசாத, புரியுதா? ஜிஞ்சுக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவனை பத்திரமா பார்த்துப்பா. ஏய், நான் ஒன்றும் குழந்தைடா, எனக்கு நல்லா பார்த்துக்க தெரியும். நீ பத்திரமா இரு, டைமுக்கு சாப்பிடு, சரியா? ஏய், நான் டைமுக்கு சாப்பிடுவேன். நான் இல்லைன்னு இந்த ஃபுட்டை மிஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. கரெக்டாக சாப்பிட்ணும், புரியுதுல்ல? அதெல்லாம் நான் கரெக்டாக சாப்பிட்ருவேன். நீ
அடிக்கடிக்கு கால் பண்ணு சரியா? உனக்கு கால் பண்ணாமல் நான் யாருக்குடா கால் பண்ண போகிறேன்? கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன். லவ் யூ மோர்டா கோழி குஞ்சு. லவ் யூ மோர். மிஸ் யூ. இப்போவே நானும் தான்டா. சரி போயிட்டு வரேன். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்கி கிளம்பிடுறாரு. ஜிம்மன் தான் அப்படியே வாசலில் நின்றுட்டு இவங்கியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மனுக்கும் இவங்கிக்கும் மேரேஜ் ஆகி 4 years ஆகிருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட இவங்கி ஜிம்மனை பிரிஞ்சது இருந்ததே கிடையாது. எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அவர் ஆஃபீஸில் கூட பண்ணாமல் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுவார். ஆனால் ஜிம்மனை பிரிஞ்சு அவர் இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் 4 yearsக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் டைமாக 10 நாள் ஜிம்மனை பிரிஞ்சு அமெரிக்காவுக்கு போக போகிறாரு. அதனால தான் ஜிம்னால சுத்தமாகவே முடியல. இவங்கிக்கும் அப்படி தான். பட் இவங்க என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். அவரோட கம்பெனி ஃப்யூச்சரே அந்த மீட்டிங்கில் தான் இருக்குன்ற அளவுக்கு அது ஒரு பெரிய மீட்டிங். அதனால் அதை அட்டன் பண்ணி ஆகணுன்றதால தான் இவங்கியும் ஜிம்மனை பிரிஞ்சு 10 நாள் அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஜிம்மன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு கண்ணுலேருந்து டியர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அவ்வளோ அழுதுட்டு அப்படியே இவங்கியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இவங்கி எங்கே திரும்பி பார்த்தா அவனை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மனை திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கார் பிடிச்சி போயிடுறாரு. இப்போது வீட்டுக்கு ஜிஞ்சும் வந்துடுறா. ஜிம்மன் தான் சோகத்தின் மொத்த உருவமாக உட்காந்துட்ருக்கான். டேய் ஜிம்மன், சாப்பிட்டியா இல்லையா நீ? அதெல்லாம் சுகா எனக்கு கொடுத்துட்டு தான் போனான். சரி நான் உன் புருஷன், நீ என்னமோ குழந்த மாதிரி உன் புருஷன் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான். நான் உன்னோட சிஸ்டரா, நான் உன்னோட சின்ன பொண்ணு. ஆனால் என் அண்ணனை பார்த்துக்க ஏன்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நீ எந்த லட்சத்தில் இருக்க பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் புருஷனுக்கு என் மேலே ரொம்ப லவ். அதனால தான் அவன் ஒரு துணைக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். சும்மா நீ ஒன்று என்னை பார்த்துக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நானே உன்னை பார்த்துக்கணும். யார்? நீ என்னை பார்த்துக்க போகிற? டேய் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. நானே உன்னை பார்த்துக்கணும். சரி எதுக்கு இப்போ சோகமாக இருக்க? அதான் இவங்க மீட்டிங் தானே போயிருக்காரு. போயிட்டு உடனே வந்துடுவாருல்ல. உனக்கு என்ன தெரியும் ஜஞ்சு? இது வரையும் நான் என் புருஷனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவன் போய் ஒரு 10 minutes தான் ஆகுது. அதுக்கே எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? அது ஒன்றும் இல்லை. அவன் போகிறான் நீ நினச்சிட்டே இருக்கல, அதுதான் உனக்கு மனசு அப்படி இருக்குது. சீக்கிரம் வந்துடுவான். அதுவும் அது மீட்டிங் தான். அவன் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வருவானோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவான். நீ ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு இப்போவே அவனை பார்க்கணும் போல இருக்கே. ஏய் அவன் இப்போ தான்டா போய் ஒரு 10 minutes தான்டா ஆகுது. தெரியல, எனக்கு இப்போவே அப்படி இருக்குது. அப்போது நான் எப்படி 10 நாள் இருப்பேன்? இந்த 10 minutes நானும் தாங்க முடியல. ஐயோ ஓவராக பண்ணிட்டுருக்காரே. என்னமோ பண்ணு, ஃபீல் பண்ணு, என்னமோ பண்ணு. நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாவே இருக்குது. நான் ரூமுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிஞ்சு கிளம்பிடுறா. ஜிம்முன்னா இவளுக்கு புரியாது. இவளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் வருவான்ல, அப்போ அவன் பிரிஞ்சு போகும்போது தெரியும் என் வேதனை என்னன்னு. பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் க்யூட்டாக பவு பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்படியே இவங்க போய் நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். ஜிம்மனும் அப்படியே மார்னிங்கே இவங்க கால் பண்ணுறாரு. ஹலோ இவங்க. டேய் எதுக்குடா போய் ஃபோன் பண்ணதுமே அழுற? ஐ மிஸ் யூடா. ஐ மிஸ் யூ டூடா. ஐ மிஸ் யூ மோர். இங்கே பார், எதுக்கு இப்போ மார்னிங்கே அழுதுட்ருக்கேன்? எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வரல தெரியுமா? எப்பயும் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உன் சேர்ஸில் என் ஹெட்டை வச்சு கண்ணை மூடி தூங்கி எனக்கு பழகிடுச்சு தெரியுமா? அந்த மார்னிங் கிஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மார்னிங் கிஸ் கிடைக்கவே இல்லை. குட் நைட் கிஸ்ஸும் கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஏய் கோழி குஞ்சு, எனக்கும் தாண்டா, எனக்கும் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அது என் கோழி குஞ்சு என்னென்னமோ பண்ணி தூங்கியே பழகிடுச்சு. நைட்டு சும்மா படுக்கும்போது எனக்குமே தூக்கம் இல்லை. என்ன பண்ணுறது? எங்கள் நைட்டும் ஒரு மீட்டிங் போனதால தான் ஃபோன் பண்ணி பேச முடியல. சரி நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சி தான் மார்னிங் பேசலான்னு இருந்தேன். மார்னிங் நீ பண்ணிட்ட. நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? நீங்கள் தான் கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு கால் கூட பண்ணல. போடுறதுமே நான் மறந்துட்டீங்கல்ல. ஏய் கோழி குஞ்சு, எனக்கு உன் நினப்பு தான்டா. உன் நினப்பு மட்டும்தான் ஃபுல்லாக. நான் மீட்டிங் கூட சரியாக அட்டன் பண்ண முடியல தெரியுமா? உன் நினப்பில் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு உன்கிட்ட வந்துடுறேன். புரியுதா?
சீக்கிரம் வந்துரு. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? அந்த ஜுன்ஜுனுக்கு சாப்பாடு கொடுத்தாளா இல்லையா? அதெல்லாம் அவள் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டா. நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துருந்தேன். நீ பேசிட்டல, நான் கண்டிப்பாக போய் சாப்பிட்ருவேன். லவ் யூ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். பேசி 2 minutes தான்டா ஆகுது, அதுக்குள்ளே போகிறேன்ட்டு. ஏய் கோழி குஞ்சு, புரிஞ்சுக்கடி. எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, அதை நான் முடிக்கணும்ல. முடித்தாதானே சீக்கிரம் என் கோழி குஞ்சை பார்க்க வர முடியும். இதை சொல்லி சொல்லி என் வாயடிச்சிரு. சரி போ. போவா? போ. போவா? போ. ஏண்டி நான் போகிறேன்னு சொல்கிறேன், எதுவும் இல்லையா? என்ன வேணும்? அதான் எப்பயும் கொடுப்பியே. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. கோழி குஞ்சு முடியாது. முடியாது. அப்போ நான் கொடுக்குறேன். லவ் யூ டி. மிஸ் யூ மோர் டி. இப்படி பண்ணி பண்ணி என்னை ஏதாச்சும் பண்ணிவிடு. நான் வீட்டும் மிஸ் யூ ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஓகே போதுமா? போதும். நீ டைமுக்கு சாப்பிடு, நான் இல்லைன்னு சாப்பிடாமல் இருக்காத. எனக்கு அதே பயம்தான். அதெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ டைமுக்கு சாப்பிடு, புரியுதா? நீயும் மீட்டிங்னு அலையாமல் கரெக்டாக சாப்பிட்ணும், புரியுதா? அதெல்லாம் நான் கரெக்டாக சாப்பிட்ருவேன். நீ போ, பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜிம்முனுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 2 days ஷூகாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கான். ஆனால் அவங்களால ஒரு 2 or 3 minutes தான் பேச முடியும். சுகா அவ்வளோதான் பேசுவான். ஆனாலும் ஜிம்முனுக்கு அது போதுன்ற மாதிரி வீடியோ கால் அது இதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணி ஜிம்முனுக்கு சுகாவோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும். அப்படி தான் இருந்திருப்பான். இப்போது ஷூகா அமெரிக்காவுக்கு போய் ஒரு 3 days ஆகுது. ஜிம்மன் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஷூகா எடுக்கவே இல்லை. திரும்பவும் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது ஃபோனும் அட்டன் ஆகுது. ஹலோ யுங்கி சார். யார் பேசுகிறது? சார் நான் மேனேஜர் சார் பேசுகிறேன் சார். மேனேஜர் சார், யுங்கி எங்க? அது சார் மீட்டிங்கில் இருக்கா சார். நீங்கள் அப்புறமா கால் பண்ணுறீங்களா? நான் இப்போ இருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? ஏன் அட்டன் பண்ணவே இல்லை? மீட்டிங்கில் இருந்தாலும் அவன் நேற்றும் என்கிட்ட பேசவே இல்லை, இப்போயும் பேசவே இல்லை, அட்டனும் பண்ணல. சார் இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதனால தான் அவரால் அட்டன் பண்ண முடியல. இப்போவும் அவர் செல் ரிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன். அவர் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்குங்க. என்னத்தை புரிஞ்சுக்கணுமோ? சரி, அவன் வந்தால் கொஞ்சம் கால் பண்ண சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எங்கள் ஜிம்மனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஷூகா வாய்ஸை கேட்காம அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 2 minutes அவனுக்கு என் கூட பேச டைம் கிடைக்கலையா? அது என்ன அவ்வளோ பெரிய மீட்டிங்? சும்மா 24 hours மீட்டிங் வைப்பாங்க. ஒரு 2 minutes எனக்காக இருக்காதா? வாய்ஸை கேட்காம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அவன் மீட்டிங்கில் உட்காந்துருக்கான். என் ஞாபகமே இல்லைல்ல. 3 daysக்குள்ளே அவனுக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல. வரட்டும், அவங்ககிட்ட நான் பேசவே போகிறதில்ல. அவங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதே. யோகி ப்ளீஸ், வாய்ஸை கேட்காம ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை பார்த்தே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே யோகி அவர் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ ஒர்க்கோ அவ்வளோ ஒர்க்கு இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லை, அப்படி பண்ணிகிட்ருக்காரு ஒர்க்கை. பட் இங்கே ஜிம்மன் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. அவனுக்கு ஷூகா கூட பேசாமல் மென்டல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கான். திரும்ப யோங்கிக்கு ஜிம்மன் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் யோங்கி எடுக்கிற மாதிரியே தெரில. ஜிம்மனால் இங்கே சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரில. எப்போ வருவான்னு ஜிம்மன் அந்த வாசலையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பட் யோங்கி அங்கே நிறைய ஒர்க்கில் இருக்காருன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருக்குது. திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே 5 or 6 days முடியுது. இப்போது திரும்பவும் கால் பண்ணுறாரு. ஹலோ சார், இப்போவும் நீங்கள் தான் எடுப்பீங்களா? ஏன் அவ்வளோ ஒர்க்கா? அவன் என்கிட்ட பேசி 4 நாள் ஆகுது. அது கூட என் வாய்ஸ் கூட அவனுக்கு கேட்க வேணாமா? ஏன்னா அவன் சுத்தமாகவே மறந்துட்டானா? இருக்கட்டும், நான் அவன்கிட்ட பேசவே போகிறதில்ல. இனிமேல் நான் அவனுக்கு கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. அவன் எவ்வளோ ஒர்க்கில் வேணா இருக்கட்டும், ஒரு 2 minutes எனக்கு ஒதுக்க மாட்டானா? ஓ
ஆமாம்ல, அவனுக்கு ஒர்க்கு தானே முக்கியம், நானா முக்கியம். இப்போல்லாம் அவனை சுத்தமாக மறந்துட்டான். இருக்கட்டும், நான் அவகிட்ட பேசவே போகிறதில்ல. திரும்ப அவனுக்கு காலே பண்ண மாட்டேன்னு சொல்லிடு, புரியுதா? சார், நேற்று நீங்கள் இதான் சொன்னீங்க. அது நேற்று, இன்றைக்கி சொல்கிறல்ல, அவங்ககிட்ட சொல்லிடு. நான் இனிமேல் அவனுக்கு கால் பண்ண போகிறதில்ல. அவன் வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. அப்படியே அமெரிக்காலே இருக்க சொல்லு. அவனை பார்க்க எனக்கு கடுப்பாகுது. ஐயோ, பார்க்க கூட முடியலையே அவன்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இங்கே நான் வந்து ஒருத்தர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்ருக்கேன். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். அவன் வந்தால் எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேகமாக ஜிம்மன் கட் பண்ணுறாரு. அங்கே மேனேஜர் தான் அப்படியே திரும்பி இவங்கிய பார்க்குறாரு. இவங்க நிறைய ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அவரால் இதை சொல்லக்கூட முடியல. சரி, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் யூங்கிக்கு தேவையான ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்படியே 8 days முடிஞ்சிட்ருக்கோம். ஒரு நாள் நைட், அந்த 8 days நைட் யூங்கி ஒரு லாஸ்ட் ப்ராஜெக்டை அங்கே சப்மிட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜிம்மன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருப்பான். இப்போது அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு யூங்கிக்கு தான் கால் பண்ணுறான். எப்பவும் போல தான் யூங்கி எடுக்கவே இல்லை. பேசி 5 days ஆகுது, அதனால் அவன் எடுக்கலைல்ல. அவனை சுத்தமாக மறந்துட்டானோ. ஒர்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்னை மறக்கிற அளவு அவனுக்கு ஒர்க் வந்துருச்சா? ஒரு 1 minute அவன் என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற பெட்டை அப்படியே ரெப் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற தலையானியை ஹக் பண்ணிவிட்டு அப்படி கண்ணை மூடி, இவங்க ஐ மிஸ் யூடா, ப்ளீஸ் சீக்கிரமா, இன்னும் 2 days தான் இருக்குது, பட் என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா சீக்கிரம் வந்துடுடா. அந்த ஃபோனையாவது எடுக்கலாம்ல, அதையும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் சீக்கிரம் ஆயேன் அப்படின்னு சொல்லி அந்த தலகாணியை பார்த்து புலம்பிட்டே அப்படியே ஜிம்மன் அங்கேயே தூங்கிடுறாரு. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. ஜிம்மன் ஒரு பர்சனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காரு. இப்போது கண்ணை திறந்து பார்த்தா அந்த பர்சனோட நெக்கில் தான் முழிக்கிறாரு. அப்படியே அந்த நெக்கையை பார்த்துட்டு, யார், என்னது அது அப்படின்னு சொல்லி அப்படியே இதே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹெட்டை தள்ளி வந்து அப்படியே பார்த்தா அங்கே யூங்கி தான் படுத்துட்ருக்காரு. அவர் யூங்கியை தான் ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. இது யூங்கியா? இல்லையே, யூங்கி வர இன்னும் 2 days இருக்கே, இது யூங்கியா அப்படின்னு சொல்லி யூங்கியோட கண்ணத்தை தொட்டு பார்த்து அப்படி கிள்ளிகிட்ருக்காரு. டேய், மார்னிங் எதுக்கு இப்போ சிக்ஸை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்க, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுக்கிறாரு. யூங்கி நீயா? டேய், நான் தான்டா நகரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜிம்மன் அப்படியே யூங்கியை புஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் யூங்கி மேலே ஓவராகி அப்படியே யூங்கியோட ஹிப்பில் உட்காந்துக்கிட்டு, யூங்கி நீ தானடா அப்படின்னு சொல்லி யூங்கியோட ஹெட்டை பிடிச்சி திருப்பி பார்த்துட்ருக்காரு. ஏய், நான் தான்டா, எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? சும்மாவே எனக்கு செம்ம தூக்கம் வரும், இன்றைக்கி செம்ம டயர்டில் இருக்கேன், எனக்கு செம்மையாக தூக்கம் வருது, ஒரு 5 minutes தூங்கிக்கிறேன், ப்ளீஸ் என்னை விடு. இவங்க நீ வர 2 days ஆகும்ல, எப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்த? அது ஒன்றும் இல்லை, இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 2 daysக்கு முன்னவே வந்துட்டேன். அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கையும் கண்ணு முடிச்சிடுறாரு. இப்போது அப்படியே ஜிம்மனை கீழே தள்ளிட்டு இப்போ ஜிம்மனுக்கு மேலே யூங்கி ஓவராகி, ஹோய் கோழி குஞ்சு, ஐ மிஸ் யூ டூடா போன குட்டி. அது மட்டும் இல்லை, நகரு, இப்போ எதுக்கு என் மேலே உட்காந்துட்ருக்க? ஏய், உன் மேலே நான் உட்காராம எவன் உட்காருவா? அதுவும் உன்னை 8 days மிஸ் பண்ணடி. அந்த ஹக்கு, அந்த கிஸ்ஸு, அப்பா அதெல்லாம் மிஸ் பண்ணல. அதான் நான் ஒன்றும் மிஸ் பண்ணலை, நீ ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் வராமல் தள்ளி நில்றா. ஏய், என்னடி துரத்துற? ஆமாம், நீ என் பக்கத்தில் வரவே கூடாது, ஒழுங்காக தள்ளி போயிடு, இல்லை மூஞ்சில் குத்திடுவேன் பார்த்துக்கோ. ஏய், என்னடி மிரடுற? ஆமாம், போன 2 days என்கிட்ட பேசினேன், அடுத்து 5 or 6 days நீ பேசவே இல்லைடா.
ஏய் அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடி. என்ன என்ன அவ்வளோ பெரிய ஒர்க்கு? சாருக்கு 24 ஹவர்ஸும் ஒர்க் இருந்துச்சா? 24 ஹவர்ஸும் ஒர்க் இல்லை, நானாக தான் எழுது போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, என்னை மறைக்கணும்னு நீங்கள் 24 ஹவர்ஸும் ஒர்க்கை இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு 2 மினிட்ஸ் என்கிட்ட பேச உங்களுக்கு டைம் இல்லை, அப்படி தானே? நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரதை கேளு. எனக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. நீ என் பக்கத்தில் வரக்கூடாது. என்னை எவ்வளோ மிஸ் பண்ண வச்ச. அதுவும் ஒவ்வொரு டைமும் உனக்கு கால் பண்ணக்குள்ள அந்த மேனேஜரோட வாய்ஸ் தான் எனக்கு கேட்குது. அவன் வாய்ஸை கேட்கும்போது அப்படி கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா? உன் வாய்ஸ் கேட்டாதான் ஏங்கி ஒவ்வொரு டைமும் நான் கால் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அவன் வாய்ஸ் தான் கேட்குது. அவன் வாய்ஸை கேட்கும்போது அப்படியே கத்தி எடுத்து குத்திடலாமான்னு வந்துச்சு தெரியுமா? அவ்வளோ மிஸ் பண்ணியா? ஆமாம், அதை விட ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் உனக்கு பனிஷ்மெண்ட்ரா, நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது. அது எப்படி? நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். இங்கே பாரு, பக்கத்தில் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அவ்வளோதான், புரியுதுல்ல? அப்படிதான்டா, பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி பெட்டில் க்யூட்டாக உட்காந்துட்ருக்கான். இப்போது ஷூகா தான் அப்படியே அவர் அப்படியே கோட் சூட்லேயே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போது அவரோட டை அப்படியே நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே கழட்டிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாங்க? அப்போது அப்படியே டையை கழட்டி போட்டு கோட்டையும் கழட்டி போட்டு இப்போது ஷர்ட் பட்டனை தான் ஒவ்வொன்றா கழட்டிகிட்டு இருக்காரு. என்னடா பண்ணுற? நீ உன் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டல, நான் எங்கே நின்று என்ன வேணா பண்ணுவேன். நீ உன் பக்கத்தில் வந்து நான் எதுவும் பண்ணலையே. சரி என் பக்கத்தில் வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஒரு கண்ணால் ஷூகாவை பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம், எதுக்கு சார் அப்படியே திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒன்றும் அப்படி பார்க்கலையே, நான் ஒன்று திங்குற மாதிரி பார்க்கலையே. யார் பார்த்தா? நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஷர்ட்டை கழட்டி அப்படியே தூக்கி போடுறாரு. இப்போது கீழே பேண்ட்டு, மேலே நேக்கடாக இருக்காரு. அப்படியே ஜிமன் ஷூகாவோட பாடி அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அதுதான் டெய்லிக்கும் ஹக் பண்ணி தூங்குவார். அந்த செஸ்ட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த செஸ்ஸை இறுக்கி அணைச்சபடி தூங்குவார். அந்த செஸ்ட்டெல்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜிமன் ஷூகாவோட பாடியை தான் பார்த்துட்ருக்காரு. என்னடா, என்ன என் பாடியே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கே? யார் பார்த்தா? நானும் ஒன்று பார்க்கலையே. ஓ, பார்க்கல? ஆமாம்மா, நானும் ஒன்று பார்க்கலப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஷூகா அவரோட பெல்ட்டை தான் கழட்டிகிட்டு இருக்காரு. இவன் என்ன விட்ட ஓட்டு மொத்தமாக கழட்டி போட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இங்கே பாரு ஜமன், விழுந்துடாத. அவன் 5 days உங்ககிட்ட பேசலடா, விழுந்துடவே கூடாது. திரும்பிக்கோ. அவன் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணி உன்னை மயக்கிடுவான். அவனை பார்க்காத, அவனை பார்த்தா தானே பிரச்சனை. அப்படியே திரும்பி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் க்யூட்டாக திரும்பி உட்காந்துக்கிறான். ஓ சாரு, திரும்பி உட்காடுறீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க? போ. யார் உன்னெல்லாம் பாப்பா? போ. சரி, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே அந்த பேண்ட்டையும் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. இப்போது ஒன்லி இன்னர் மட்டும்தான் ஷூகா போட்டுட்ருக்காரு. ஜிமன் க்யூட்டாக அந்த பக்கம் பார்த்து திரும்பி உட்காந்துட்ருக்காரு. இப்போது அப்படியே எல்லாத்தையும் கழட்டி போட்டு இன்னர் மட்டும் போட்டுட்ருக்காரு. அப்படியே ஜிமனை கீழே தள்ளி ஜிமன் மேலே ஓவர் ஆகுறாரு. என் பக்கத்தில் வராதுன்னு சொன்னேன்லடா, இப்போ எதுக்கு என் மேலே ஓவர் ஆயிருக்க இல்லை அப்படின்னு சொல்லி ஜிமன் ஷூகாவோட செஸ்ட்டை டேப் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஷூகாவுக்கு எதுவுமே வரைக்கல. அப்படியே கோழி கொஞ்சம் சைலண்டாரு, அதெல்லாம் இருக்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல உனக்கு பனிஷ்மெண்ட்றான்னு, இப்போ எதுக்கு என் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க? ஃபஸ்ட்டு என் மேலே எழுந்துடுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத கேள்றி, அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது, நீ ஃபஸ்ட்டு என் மேலேருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமன் யூங்கியோட செஸ்ட்டில் டேப் பண்ணிகிட்ருக்க. அப்படியே யூங்கி ஜிமனோட 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே ஜிமன் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு, கத்திட்டே இருப்பியாடி கொஞ்ச நேரம், என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்க மாட்டியா? அதெல்லாம் கேட்க முடியாது, அதான் என்னை 5 days மிஸ் பண்ண வச்சல. இங்கே பாரு, என்ன நீ என்னை மிஸ் பண்ணதை விட நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன்டி. அப்போ என்ன, ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, சாப்பிட பிடிக்கல, நீ பேசலைன்னா நான் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேன்னு உனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீ என்கிட்ட பேசவே இல்லைல்ல. போனா
அப்படின்னு சொல்லி ஃபேஸை திருப்பிக்கிறான். சுகா தான் அப்படியே ஜிம்மன் சீக்ஸை பிடிச்சி அப்படியே தான் பக்கம் திருப்பி, ஏய் இங்கே பாரு, உன்னை நான் இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை பார்க்கணும், உன் கண்ணை பார்க்கணும், உன் லிப்ஸு, இந்த க்யூட் லிப்ஸ் இருக்குல்ல, அதை கிஸ் பண்ணணும், உன்னை ஹக் பண்ணிக்கணும், அப்படியே ஒரு சின்ன மேக்கப் பண்ணணும். இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதனால தான் 10 days முடிக்க வேண்டிய வேலையை இழுத்து போட்டு 8 daysல முடிச்சுட்டு வந்திருக்கேன்டி. எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பண்ண தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், நீ மட்டும் இல்லை, நானும் அங்கே சரியாக தூங்கல, சாப்பிடல. எல்லாம் எதுக்காக? உன்னை இந்த கூடி கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுக்காக தான். யோகி, உண்மையாவா? உண்மையாதான்டா. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் அது பண்ணும்போது நீ ஒரு கத்துவே பா, அதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ இந்த நேரத்தில் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஏய், எனக்கு என்ன தோணுதோ அதை தானடி நான் பேச முடியும். தோணும். எனி டைம் உனக்கு அத்தான் தோணுமா? ஆமாம், இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு அவனுக்கு தான் அப்படி தோணாது, எவனா இருந்தாலும் அப்படி தான் தோணும். இப்போ அந்த சவுண்டை நான் கேட்டுவா? முடியாது, போடா. நீ முடியாதுன்னு சொன்னால் நான் விட்டுருவேன், நீ நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்கி ஜிம்மனை பிடிச்சி ஜிம்மனோட லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஜிம்மனும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அப்படியே இவங்கியோட ஹெட்டை பிடிச்சி அவரோட ஹேரை ரப் பண்ணிக்கிட்டே அவரும் பேக் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே ஜிம்மனோட நெக்கை தூக்கி அப்படியே உட்கார்ற மாதிரி வச்சு அப்படியே ஜிம்மனோட டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே கழட்டிடுறாரு. அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாகவே போயிட்டுருக்கு. அப்படியே ஹார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்ஸிங் எல்லாமே அந்த சின்ன மேக்கவுட்டில் தான் தெரியுது. 2 பேருமே சரியாக தூங்கவே இல்லை. அதனால் சுகா அப்படியே மேக்கவுட் வேகமாக பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க மெதுவாடா, ரொம்ப வேகமாக பண்ணுறேன். ஏய், உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன்டி, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஒரு மேக் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனால் சுத்தமாக முடியல. ஏன்னா அவங்க ஒன்றா இருந்து 10 daysக்கு மேலே ஆகுது. அதனால் அவரால் சுத்தமாக முடியல. அவருக்கு நிறைய பெயினாக இருக்குது. இப்போது அப்படியே மேக் அவுட் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படியே சுகா ஜிம்மனுக்கு அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அவ்வளோ அந்த கிஸ்ஸிங்கை தான் மிஸ் பண்ணியிருப்பார் அவர். அதனால் அப்படியே ஜிம்மனோட லிப்ஸை விடாமல் அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். கிஸ் பண்ணிகிட்டே சுகா அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு. ஜிம்மனுக்கு தான் செம்ம சிரிப்பு வருது. இதில் கூடமாடா தூங்குவேன், ஐயோ இவனை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் சுகாவோட ஹெட்டை பிடிச்சி தன்னோட செஸ்ட்டில் அப்படியே இறுக்க பிடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் இங்கேயே முடியுதுடா. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லக்குட்டீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடா. கமெண்ட் முக்கியம்டா. பாய்டா செல்லக்குட்டீஸ்.